வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான சில சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேங்காய் மூடியிலேருந்து ரொம்ப ஈஸியாக தேங்காய் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் மட்டும் அடுப்பு மேலே இந்த தேங்காயை அப்படியே வச்சுருங்க. 40 செகண்ட் ஆன வாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறின பிறகு ஒரு கட்டையோ அல்லது இது போல் ஒரு கல்லோ எடுத்துகிட்டு சுற்றிலும் தட்டி கொடுத்துக்கலாம். இப்போ தட்டி கொடுத்த பிறகு கத்தியை இது போல் ரொம்ப ஈஸியாக உள்ற விட முடியும். இது கொஞ்சம் சின்ன தேங்காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது வரதுக்கு. இதே கொஞ்சம் பெரிய தேங்காயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம தேங்காய் ஓடுலேருந்து ரொம்ப ஈஸியாக தேங்காயை பிரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற டிப்ஸு பாதாம் மேலே இருக்க இந்த தோலை 5 நிமிஷத்தில் எப்படி நீக்கிறது அப்படின்றத பற்றி தான். ஃபஸ்ட்டு பாதாமை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நான் உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த தோல் உறிஞ்சி வருது. இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த தோலோடு நம்ம சாப்பிட்றதும் அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் இது போல் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தோலை நீக்கிட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அல்லது சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வகைகள், மாவு பொருட்கள், இது போல் பேக்கெட்டில் அடைச்சி விற்கிற எந்த பொருட்களாக இருக்கட்டும் நம்ம பிரித்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்கெட்லேயே விட்டுருவோம். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம டப்பாவில் எதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அப்படியே விடும்போது என்னாகும் அப்படின்னா ஈஸியாக பூச்சி வச்சிடும், காற்று உள்ளே போயிட்டு அந்த உணவுப் பொருளோட தரம் குறைஞ்சிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடணும். எப்படிங்கிறத பார்க்கலாம். கத்தியை இது போல் ஒரு 3லேருந்து 4 செகண்ட் ஹீட் பண்ணிங்கன்னா போதும். ஹீட் பண்ணிவிட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். இதுக்குள்ளே இருக்க உணவுப் பொருள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், காற்றும் உள்ளே போகாது. சேமியா பாக்கெட்டையும் அதே போல நான் க்ளோஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். லைட்டாக ஹீட் ஆனால் போதும், அந்த பிளாஸ்டிக் கவர் நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸு பட்டாணியாக இருக்கட்டும், வெள்ளை கொண்டக்கடலை அல்லது கருப்பு கொண்டக்கடலை எதுவாக இருக்கட்டும், நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வைப்போம் அல்லது 6 மணி நேரமாச்சும் ஊற வைப்போம். அப்போ தான் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வெந்து வரும். அப்படிலாம் இல்லாமல் 1.5 மணி நேரத்திலேயே ஊற வச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை வெறும் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க 1.5 மணி நேரம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 8 மணி நேரம் ஊறின மாதிரியே நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை நம்ம உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்ச மாதிரியே நல்லா வெந்து வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸு செம்பு பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உப்பு புளி போட்டு கஷ்டப்பட்டு தேய்க்காம 2 நிமிஷத்தில் ஒரு சிம்பிளான பொருளை பயன்படுத்தி பளிச்சுன்னு க்ளீன் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்கேட் சால்ட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கேன் இந்த செம்பு வாட்டர் கேனை நல்லா ரப் பண்ணிவிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள். செம்பு பாத்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களாக இருந்தாலும் சரி அல்லது டிசைன்ஸ் இருக்கிற செம்பு தட்டாக இருந்தாலும் சரி புதுசாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரப் பண்ணிவிட்டு கழுவுனீங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம கழுவிக்கலாம். பாருங்கள், பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது. இந்த எல்லா டிப்ஸுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.